இன்றைய ஜும்மா தொழுகை சந்தபுரி பள்ளியில் தான். சந்தபுரி மாஸ்க்கு நம்ம தமிழ் மக்களால் கட்டப்பட்ட தாய்லாந்தில் 2வது தமிழ் பள்ளிவாசல் சொன்னால் அந்த சந்தபுரி மாஸ்க் தான். இங்கே எல்லாருமே ஜெம் ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக வேண்டி وباب البر وباب النعم والسلام وباب الهداية ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر وترحمنا من الخاسرين اللهم انصر المسلمين والمسلمات في كل مكان. இந்த பள்ளி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சந்தபுரி மார்க்கெட்டு, நம்ம ஜெம்ஸ் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் இருக்கும். ராபின்சன்லேருந்து நியர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சந்தபுரிக்கு வர்றவங்க, டூரிஸ்டாக வர்றவங்களாம் இருந்தாலும் சரி, இங்கே இருக்குது அழகான ஒரு பள்ளிவாசல். வந்து நீங்கள் தொழுது கொள்ளலாம். எல்லா ஏற்பாடுகளுக்கும் இங்கே வந்து பல நாட்டு மக்களும் இங்கே வராங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கன் பிரதர்ஸ், மெயினாக அந்த சந்தபுரி வாழ்கிறதே இந்த ஆப்பிரிக்கா மக்களுடைய அந்த கற்கள் தளங்களை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வெட்டி எடுக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்க போய் தான் இந்த ஊரில் இந்த ஜெம் பிஸ்னஸ் வியாபாரம் இவ்வளவு பெருசாக இருக்குது. அந்த ஆப்பிரிக்கா மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய இந்திய மக்கள், பக்கத்து நாடுகளான ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த நாட்டு மக்களும் நிறைய பேரை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு அழகான கட்டமைப்பில் கட்டப்பட்ட இந்த பள்ளி கீழ்த்தளத்திலேயே நியாயமான ஒரு 500-600 பேர் நின்று தொழக்கூடிய வசதி உள்ள இந்த பள்ளிவாசல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆமாம், நம்ம ஃபஸலுல் இமாம் அவர்கள் தான் அந்த சந்தபுரனுடைய தலைமை இமாம். இது மட்டும் இந்த பள்ளி மார்க்க கல்விகள் ஓதி கொடுக்கறது அந்த முறைகளையும் அழகான முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சந்தபுரி மாஸ்கில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போல பலதரப்பட்ட மக்களும் வராங்க. இவங்க இலங்கையை சார்ந்தவங்க. வழக்கமாக இங்கே தான் வருவீங்க, அப்படி தானே? கொண்டு இந்தியா மஸ்ஜித் வந்த லாப்ல பரகத் மௌலை உலமாக்கள் இருக்கிறாங்க. சரி சரி. அவங்களோட சேர்ந்து இங்க சந்தபுரியில நல்ல பரகத்தா அழகான முறையில் அமல் இபாதத்தை நடந்து கொண்டு போகும். உண்மையிலே தான். அதாவது இஸ்லாமிய குடியிருப்புகள் பூர்வீகம் யாரும் கிடையாது. எல்லாருமே வியாபாரத்துக்காக வேண்டிய வந்தவங்க தான். அதுலேயும் வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பள்ளி இருந்துச்சு இந்த சந்தபுரி சிட்டிலேருந்து அவுட்டரில் தான் 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. ஆமாம், தாய் பள்ளிவாசல். அங்கே தான் போய் எல்லாரும் தொழுது கொண்டு வருவாங்க. இப்போ இந்த மக்களுடைய சிரமத்தை பார்த்து நம்மளுடைய பேங்காக்கில் வாழக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அந்த தமிழ் மக்களே தங்களுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய நண்பர்கள்ட்டையும் சேர்த்து இந்த ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை இந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொடுத்து உண்மையிலேயே எல்லாரையும் அந்த இறை இபாதத்தில் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் இறைவனிடத்துல அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். ரமலானுடைய காலமெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு. சந்தோஷமா கஞ்சி எல்லாம், சாப்பாடு, தராபியா, வித்ரு, தஸ்பி எல்லா அமல் இபாதத்தும் சந்தோஷமா நடந்து கொண்டிருக்கு. யாரும் எதிர்பாராது, எல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. யாருமே நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க சந்தபுரியில இப்படி ஒரு தமிழ் பள்ளி வருமாண்டு. உண்மையிலே எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமீன் ஆமீன்.